பேக் டு கார்த்திகன் பிளாகர். நான் ரெடி, நீங்கள் ரெடியா சேலஞ்சுக்கு? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பறவைகள் எல்லாம் இருக்குது. அந்த பறவைகளுக்கெல்லாம் தாகம் அடிக்கும். அது ஏதாச்சும் மழையெல்லாம் பெஞ்சதுன்னா வந்துட்டு நம்ம வெளியே இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கும். அதை பார்க்கும்போது நமக்கும் தண்ணி வந்து வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம வச்சோம்னா அது குடிக்காது. இதுதான் வந்துட்டு இது. இப்போல்லாம் வெயில் காலம் தானே, கொஞ்சம் மழை வெயில் அப்படின்னு அடிக்குது. இப்போ வெயில் தான் கோயம்புத்தூரில். அதனால் இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பறவைங்களுக்கு தண்ணி வைக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் தண்ணி குடிச்சிருக்கா இல்லை எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். இப்போ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வாங்க தண்ணி பிடிக்கலாம் ஒரு பக்கெட்டை எடுத்து. இப்போ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நீங்கள் பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க தண்ணி பிடிக்கலாம் பக்கெட்டில். தடான ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை கொண்டு போய் டேரெக்டாக பைப்பில் சொருகணும். இங்கே பாருங்க, சொருகிட்டோம். இப்போ அழகாக நின்றுச்சு பார்த்துட்டிங்களா? இப்போ பக்கெட் இங்கே இருக்குது பாருங்க. பக்கெட்டை ஸ்ட்ரெயிட்டாக டியூபுக்கு நேராக வச்சுட்டோம். இப்போ வாங்க ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு கைஸ். தண்ணி ஒழுகிறது உங்களுக்கு தெரியுதா கைஸ்? தண்ணி ஒழுகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கழுவணும். கழுவலாம். தண்ணி கீழே ஊற்றிட்டோம். இப்போ வாங்க திரும்பி ஆன் பண்ணலாம். பைப்பை ஆன் பண்ணிட்டேன் கைஸ். இப்போது ப்யூர் வாட்டராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கொஞ்ச நேரம் நம்பட்டோம் கைஸ். நம்புது தண்ணி பாருங்கள், நம்பிட்டுருக்கு. ஏன்டா நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே ஆன் பண்ணலாமலான்னு கேட்டிங்க. நார்மலாக ஆன் பண்ணால் தெரிக்குது. அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி டியூப் போட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்பட்டோம் கைஸ். அதுக்குள்ளே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு தண்ணி நம்பிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே வைக்கணும், அந்த இடத்துல வைக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, மீதி வந்து நம்ம ஒரு மக் எடுத்துகிட்டு போய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியாது. அதனால் இப்போ தூக்கிட்டு போய் அங்கே வைக்கலாம் வாங்க கைஸ். இப்போ தூக்கலாம் வாங்க. சரியான வெயிட்டு, இதுவே தூக்க முடியல பாருங்க. அப்பா ஆமாம், எப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம மாடியில் வச்சாச்சு. இங்கே வந்துக்கோங்க, வச்சுட்டோம். இப்போ வாங்க அப்படியே போய் திரும்பி நம்ம ஒரு பக்கெட் எடுப்போம். அதுக்கு முதல்ல பக்கெட்டே இல்லை இங்கே, இது ஒன்று தான் இருக்குது. வாங்க இதுவே எடுத்து அப்படியே ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஊற்றுவோம். இதுலேயே கொஞ்சம் இருக்குது, கழுவணும் முதல்ல நம்ம. இப்போ வாங்க இதை வச்சு கழுவலாம். இதை வாஷ் பண்ணுவோம் கைஸ். இதை ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். நம்ம தண்ணியை கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நம்பிட்டோம், கொஞ்சம் பிடிக்கலாம். கொஞ்சம் நம்பிடுச்சு கைஸ். இப்போ நம்ம நிறுத்திடலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் போய் ஊற்ற முடியும். அதனால் கொஞ்சம் வச்சாச்சு கைஸ். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம போய் அந்த பக்கெட்டுக்குள்ளே ஊற்றலாம் வாங்க. பாருங்க, இதுவே நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்பிடுச்சு. பாருங்க, ஓரளவுக்கு நம்பிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் கைஸ். இப்போ வாங்க அதையும் கொஞ்சமாக பிடிச்சி ஊற்றலாம். திரும்பி டேப்பை ஆன் பண்ணிடலாம் கைஸ். நம்பிட்டு இருக்கு பாருங்க. இதுவே நம்ம நம்பிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ வாங்க அப்படியே ஊற்றலாம். போயிட்டுருக்கோம். இப்போ வாங்க அப்படியே ஊற்றலாம். நம்பிடுச்சு கைஸ், பார்த்துக்கோங்க, நம்பிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, பார்த்துக்கோங்க, இன்றைக்கான ஊற்றின லெவலு நாளைக்கு இதே இடத்துல தான் இருக்கணும். இந்த இடத்துல தான் வந்து பார்ப்பேன் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு நம்ம இதே டெஸ்டிங் தான் நாளைக்கு வந்து செக் பண்ணுவோம். இப்போ வாங்க நம்ம அங்கே போய் ஒரே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். சொன்னேன்னா நாளைக்கு நம்ம நாளைக்கு இதே இதுக்கு தான் டைமுக்கு தான் நம்ம இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுவோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு அதையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்கு நாளைக்கு இந்த வீடியோவையும் அந்த வீடியோவும் மேட்ச் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்காக. இப்போ என்ன பண்ணலான்னா வந்துட்டு, இப்போ சம்மரில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷனில், வெயிலே பாதி இழுத்துரும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் என்னன்னா, நான் வச்சுட்டு சாயந்தரம் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஒரு சொட்டு தண்ணி கூட தீரவே இல்லை.
பாக்கி ஃபுல்லாக பறவைங்க தான் இழுத்துருக்கு. ஏன்னா இங்கே நம்ம கேமரா வச்சுருக்கோம். இந்த இடத்துல கேமராலேருந்து பார்த்தேன் எந்த பறவையுமே எந்த வெயில் இழுக்கவே இல்லை. பறவை மட்டும்தான் வந்து குடிச்சிது. இப்போ அதனால தான் இதை வீடியோவாக நம்ம எடுத்து போடுவோம் தான் எடுத்து போடுறேன். இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் இல்லை கைஸ். அப்புறம் நாளைக்கு சந்திப்போம். எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆச்சு. இங்கே என்னமோ தண்ணி மட்டும் சேர்ந்துருக்கே, எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. அட கைஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு கைஸ். இங்கே பாருங்க இவ்வளோதான் இருக்குது கைஸ். நான் எதுவுமே பார்க்கல. அப்போ இது இத்தனையுமே இந்த பறவைங்கள் தான் வந்து குடிச்சிருக்கு. ஆனால் இங்கே மட்டும் என்னமோ தண்ணி சிந்திருக்கே. சரி ஏதோ தட்டிக்கின்னு விட்டுட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோதான் தண்ணி இருக்குது. மீதி எல்லாமே பறவைங்கள் தான் குடிச்சிருக்கும். அப்படியே தான் கைஸ் இருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.